மாணவர்களே, இந்த கிறிஸ்டல்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கற்கள், வைரக்கற்கள், அது இதெல்லாம் வந்து எப்படி உருவாகுதுன்னு கேட்டால், கரைந்து விட்ட பொருட்களாலும் இல்லை உருகி இருக்கிற பொருள்கள் குளிமை அடைய அடைய அப்படியே இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதனுடைய ஆட்டம் அணுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது ஒரு கிறிஸ்டலாக உருவாகுது. ஸோ இது வந்து இந்த இந்த அந்த நிலைமை தொடர்ந்து நடக்க நடக்க அது வந்து அந்த கிறிஸ்டல் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஷேப்லேயோ ஒரு அழகான நிறத்தையோ கொண்டு வருது. அதனால தான் அந்த கற்களுக்கு மிகவும் விலை அதிகமாக இருக்கிறது. இது வந்து இது ரெகுலராக ஒரு அரேஞ்சு பேட்டர்னில் வர்றதுனால இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து வைரங்களாகவும் ஜொலிக்கக்கூடிய மாணிக்கங்களாகவும் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த பனித்துளிகள் இருப்பார், பனித்துளிகள் வந்து பல ஆயிரக்கணக்கான இந்த கிறிஸ்டல்களான ஒரு பொருள். நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா ஒரு அந்த பனித்துளியில் இருக்கிற ஒரு கிறிஸ்டலும் ஒரு மாடலில் இருக்கும். ஒரு பனித்துளிக்கே உள்ள விஷயங்கள் இருக்குது. விஞ்ஞான ரீதியாக தெரிந்து கொள்ளுங்கள். காலை வணக்கம். கிறிஸ்டலுக்கு